ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால சதய நட்சத்திரத்துடைய அனுஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு 14ஆம் தேதி, அதாவது தமிழ் வருடம் பிறக்குது இல்லையா, அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு நீங்க என்ன செய்யணும், கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு ஆடை அல்லது விசிறி தானங்கள் கொடுங்க. முக்கியமா ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஆடு மாடு கோழி அவங்களுக்குலாம் ஜலம் குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே மாதிரி வந்து தானமா கொடுக்கறது வந்து ஆடை விசிறி செருப்பு இதெல்லாம் தானமா கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண தட்டுப்பாடுங்கிறது எப்பவுமே வராது. பண ரீதியா உங்களுக்கு நல்ல வருமானங்கள் தான் வரும். அதே மாதிரி விபத்து கண்டங்கள் எதுவுமே ஆகாம இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் விசிறியாவது நீங்க அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க சிவனை வேண்டிக்கிட்டு சிவபெருமான வேண்டிட்டு உங்களால விசிறியாவது தானமா கொடுங்க. அது ரொம்ப நல்ல அற்புதமான பலன்களையும் சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப குரு வந்து உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. இந்த குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி உங்க ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த வருடம் வந்து சனி பயிற்சி கிடையாது. ஆனா ராகு கேது பயிற்சி இருக்கு. குருவே 2 பயிற்சி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வந்து உங்களோட ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு வருவாரு. அதே மாதிரி 10வது மாசம் அக்டோபர் மாசம் வந்து ஐப்பசி மாசம் வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு கடகத்துல இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு மேல என்ன டிசம்பருக்கு மேலங்கிற ஜனவரியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, குரு வந்து அதிசாரமா மறுபடியும் 2ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு. வக்ரகதியா வந்துடுறாரு. இதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு அமைப்புகள். பொதுவாவே வந்து இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே சூப்பரான பலன்கள் அப்படிங்கிற காட்டிலும் சுமாரான பலன்கள் தான். சுமாரான பலன்கள்னா ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சீரா இருக்காது. ஆனா கூடுதலான உழைப்ப நீங்க கட்டாயம் போட்டுக்கோங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதே மாதிரி அஷ்டமத்துல ராகு வருது. இதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா கூடுதலான கவனங்கள் இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதாவது குரு பெயர்ச்சியை 2ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா, அவர் வந்து அஷ்டம ஸ்தானத்தை பார்ப்பாரு. ராகுவும் அஷ்டமத்துல இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேதுவும், அதுக்கப்புறம் குருவும் சேர்ந்த அமைப்பு. இந்த பலன்கள்லாம் என்னன்னா, கொஞ்சம் மன நெருக்கடிகளை கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தாமதப்படுத்தும். அல்லது எதிர்பார்த்த ரிசல்ட் வராமையும் போகலாம். அதனால கூடுதலான கவனமோட செய்யணும். எந்த ஒரு விஷயமா ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்திட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராம உங்களுக்கு தவிர்த்தரலாம். அதாவது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை கவனத்தோட செலுத்தணும். இந்த வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியா போராட்டங்கள், வீட்டுல கஷ்ட காலங்கள், இது எல்லாமே எல்லா ராசிக்குமே இருக்கதான் செய்யும். ஆனா அதெல்லாம் கொண்டு வந்துட்டு வேலையிலயோ நீங்க பார்க்கக்கூடிய பிசினஸ்லயோ நீங்க காமிச்சீங்க அப்படின்னா இழப்புகள் இன்னும் கூடுதலா ஆயிடும். அதனால கவனமா செயல்பட்டா நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது நமக்கு வரக்கூடிய பிராப்தம் வரலைனாலும் பரவாயில்ல. இருக்கக்கூடிய விஷயங்களை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்றேன். சரிங்களா? 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொழில வந்து மந்தகதியை கொடுப்பாரானா கிடையவே கிடையாது. தொழில நல்லா அபிவிருத்தி தான் பண்ணுவாரு. அவருதான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. பாக்கியாதிபதியே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கனால தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. அது நிறைய பேத்துக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோக மாற்றம், அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் இருக்கும். அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்துல இருந்து சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பிசினஸ் ரீதியா பார்ட்னர்ஷிப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள். ஏன்னா அஷ்டமத்துல ராகு வராரு. அப்போ இந்த பார்ட்னர் ஸ்தானத்தை எப்படி எல்லாம் கெடுக்கலான்னு பாப்பாரு. ஆனா கவலைப்பட வேண்டாம். குருவோடைய அனுகிரகம் இருக்கு உங்களுக்கு. 7 குடைவர் அவருதான். 2ஆம் இடத்துல இருந்து இருக்கனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அனுசரணையா இருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வேலையில இருப்பீங்க. ஆனா ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்க பணத்தை கொடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டிருக்கலாம். அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுதலா நீங்க ஃப்ரீயான டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிசினஸ் எப்படி போகுது, அதே மாதிரி அதுல என்ன இன்கம் வருது, என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாமே நீங்க என்ன செய்யணும், கவனிக்கணும். கவனிக்கல அப்படின்னா அலட்சியமா இருந்துட்டீங்க, நண்பன் தானே
ஃப்ரெண்டு தானே, அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு நெனச்சிட்டீங்கன்னா, கட்டாயம் ஏமாத்திருவாங்க. ஸோ, இந்த காலத்துல வந்து காசு பணம்ங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற, ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியா என்ன செய்யணும், நீங்க டிக்ஷனரி போட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, அ ஒரு லிபரலா இருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நல்லா வேல பாப்பீங்க, நல்ல புத்திசாலி. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, புத்திசாலியா மட்டும் இருந்தா பத்தாது. எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருக்கணும். லிபரலா இருக்கனால, நெறைய விஷயங்கள இழக்கிற மாரி வந்துரும். அதனால கூடுதலான கவனம் தேவைங்க. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா, கூடுதலான கவனம் எல்லாத்துலயுமே. சரிங்களா? நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம் 6 கூடையவர் உங்களுக்கு சனி கூட சேரும்போது, கொஞ்சம் ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 45 நாளைக்கு ஒரு தடவை செ செ 6ஆம் அதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி உங்களுக்கு மாறிட்டு தான் இருப்பாரு. அதனால பெரிய லெவல்ல உத்தியோகத்துல பிரச்சனைகள் எப்பவுமே உங்களுக்கு கிடையாது. உத்தியோக ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். பிசினஸ் பண்றவங்க தான் கூடுதலான கவனம் தேவை. ஆனா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு புரமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி நீங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க எந்த விஷயமெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும். பிரைவேட் கம்பெனியா இருந்தா கூட, இந்த கம்பெனில போய் நம்ம வேல பார்த்தா நல்லாருக்கும் அப்டின்னு நீங்க ஒரு ட்ரீம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த இதுலயே வந்து உங்களுக்கு வேல கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே அலைச்சல்கள் இருக்கு. சனி 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, ஒரு பிசினஸ வந்து என்னன்னா பிரான்சைசிஸ் போடுறது, இந்த மாரி டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனா அலையணும் நெறையா. வெளிநாடோ, வெளிமாநிலங்களோ நீங்க என்ன செய்யணும், உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அலையிற மாரி அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாம் அனுகூலமாகவும், ஆதாயமாகவும் தான் மாறுமே தவிர, வேற எந்த ஒரு விஷயம் விரயங்கள் ஆகாது. அதனால கவலைப்பட வேண்டாம். கூடுதலா வந்து என்னன்னா, நீங்க எவ்வளோ வேலை பார்த்தாலும் சரி, அதே அளவுக்கு ஓய்வு எடுக்கணும். சனியோடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்கனால, அதிகமா தூக்கம் வராம, ஒர்க் பிரஷர் ஆயி, கொஞ்சம் அதிகமா ஹெல்த்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா, அது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்டா நல்லா வளர்த்துக்கங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாரி அமையும். ஃபுட்ட வந்து சரியா சாப்பிட முடியாம, அல்லது வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீட்டு சாப்பாடு கிடைக்காம வெளியில சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரியா தூக்கம் இல்லாம, ஒர்க்குன்னு ஒர்க் பிரஷர்ல போறது. இதனால என்னன்னா, சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. வருமுன் காப்போம். அதனால நல்ல ஃபுட் சாப்பிடுங்க. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எவ்வளோ ஒர்க்கா இருந்தாலும் சரிங்க, ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கிக்கங்க. நீங்க இந்த வயசுல ஓடுறீங்க. ஆனா உடலும், ம மனமும் வந்து ஒத்துழைக்கணும் அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு அப்படிங்கிறது தேவைதான். அதே மாரி உங்களுக்கு ராகு, கேது வந்து பெயர்ச்சி ஆகுதுல்ல, டிசம்பருக்கு மேல வந்து 2ஆம் இடத்துல கேது வருது. 8ஆம் இடத்துல ராகு வருது. அப்போ சர்ஜரி இது ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. குருவோடைய பார்வையும் இருக்கு. இப்போ பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து பிசினஸும் பண்ணலாம். அதே நேரத்துல நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுனாலும் போலாம். ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கிறவங்களும் கூடுதலா கவனம் தேவை. பொதுவாவே இந்த ராகு, கேது அஷ்டமத்துல வரும்போது கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். நீங்க தெரியாதவங்க கிட்ட பேசுறது, அல்லது தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட நம்பி உங்களுடைய வீட்ல வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பெரிய அவமானத்தையோ, அல்லது அது பிளாக்மெயில் பண்றதோ, அதனால தேவையில்லாத மன சங்கடங்களோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே நம்மளுடைய சூழ்நிலைய மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுல தவறுகள் இருக்கு. மேக்ஸிமம் சொல்லாதீங்க. அது எவ்வளோ டியர் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி. இந்த மிதுன ராசி வந்து காற்று ராசியா இருக்கனால, பெரிய ரகசியங்கள நீங்க வச்சுக்க மாட்டீங்க. ஓப்பன் அப்பாவே இருப்பீங்க. ஆனா, எல்லா சூழ்நிலையும் ஓப்பனா இருக்கிறது நல்லது கிடையாது. நீங்க நெனைக்கிற மாரியும், அல்லது உங்கள மாரியும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இருப்பாங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால அவங்களுடைய மனசுக்குள்ள, அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள நீங்க புகுந்து பார்க்க முடியாதனால, பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுவே உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாரி வா ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்குது. நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதுனாலும் குடும்பத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு செய்யுங்க. கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட, அல்லது கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒரு விஷயத்த செய்யுங்க.
பொதுவாவே இந்த நேரங்காலம் நல்லாளும்போது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளோட தான் எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பிக்கணும். இல்ல அப்டின்னா, அதனால நெறைய ஸ்ட்ரகிள்ஸ அனுபவிக்கிற மாரி வந்துரும். பொதுவா படிக்கக்கூடிய நபர்களுக்கு. அதாவது குருவோடைய பலம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். சனியோடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு, படிப்பு ஸ்தானத்துக்கு இருக்குதுங்க. அப்ப 4ஆம் இடத்துக்கு படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து சனி பார்வை இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மந்த நிலை ஏற்படும். படிப்புல வந்து அதிகமான கவனம் செலுத்த முடியாம, ஒரு புக் எடுத்தா வேற சோசியல் மீடியா போறது. அதனால நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அதே மாரி உயர்கல்வியில போறதுல நெறைய குழப்பங்கள், சனி இருக்கனால நெறைய குழப்பங்கள் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனால உங்களுக்கு சீனியரா இருக்கக்கூடியவங்க, அல்லது உங்களுடைய குடும்பத்தில இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன நீங்க இது எடுக்கலாம்? என்ன கோர்ஸ் எடுத்தா நல்ல வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டு கலந்தாலோசிச்சு, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. பொதுவாவே படிப்புல வந்து நல்லா கவனம் செலுத்திங்கன்னா, படிச்சு முடிச்சோனே ஒரு வேலை கிடைக்கும். ஜாப் நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இந்த ஜூன் 1ஆம் தேதி சூப்பரான வேலை கிடைக்க போது. உங்களுக்கு 6ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். உங்களுக்கு வந்து நீங்க என்ன இவ்வளோ நாளா என்ன விஷயங்கள் தேடிட்டு இருந்தீங்களோ, அது கை மேலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஜாப் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு பதவி ஸ்தானத்த சனி பார்க்கறதுனால, சில பேருக்கு வந்து இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி, அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல சர்வீஸ்க்கு போய் உட்காருவீங்க. நல்ல பதவி ஸ்தானம்ங்கிறது வந்து 4ஆம் இடமா இருக்கு. அதுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனால நெறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. இந்த பேங்க்ல கிடைக்கிறது. இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய விஷயங்கள டக்குன்னு யூஸ் பண்ணிக்கங்க. அலட்சியமும் அல்லது வந்து சோம்பேறித்தனமும் பண்ணீங்கன்னா, கைக்கு பக்கத்துல வந்துட்டு அது மிஸ் ஆயி போயிடும். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஸோ அதனால கவனமாக இருங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கு. 2ஆம் இடத்துல குரு இருக்கனால, நல்ல ஒரு இன்கம் வரும். அது மூலியமா வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கி போடுறது, தொழிலுக்காக வந்து ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. கட்டாயம் நடந்துரும். ரொம்ப நாளா வந்து லேண்ட் வாங்கியிருப்பீங்க. ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாம ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும்ல. அதெல்லாம் இந்த வருடம் கிளியர் ஆயிரும். ஏன்னா, வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? மெயினா பணம் வேணும். அந்த பணத்த வந்து குரு குடுத்துருவாரு. ஏதாவது ஒரு இது வந்து உயில் சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரா மாறும். உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள் இது மாரிலாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குரு 2ஆம் இடத்துலருந்து அஷ்டமத்துல பார்க்கறதுனால, கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்ற மாரி ஒரு விபரீத ராஜயோகம். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாரி ஹெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனம். தேக ஆரோக்கியம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அஷ்டமாதிபதியாயி பார்க்குறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். மேக்ஸிமம் வந்து நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் டைமு நீங்க டிராவல் பண்ணும்போது செல்ஃப் டிரைவ் பண்ணாம இருக்கிறது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்ல அப்டின்னா, ட்ரெயின்ல போலாம், பஸ்ல போலாம், இது ஃப்ளைட்ல போங்க. இந்த செல்ஃபா டிரைவ் ஓட்டிட்டு ரொம்ப லாங் டைம் நைட்டா போறீங்க, நைட் டைம்ல போறீங்க அப்படின்னா, அத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து ராகு இருக்காரு. 8ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு பேடான சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ அதனால கவனமாக இருந்து பழகிக்கங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. தாயாருக்கு மருத்துவ செலவு இருக்குது. தாய்வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தந்தையாருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கு. பொதுவாவே உங்களுடைய ஹெல்த் ரீதியா பார்த்துக்கணும். அஷ்டமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு வர்றதுனால கணவன், மனைவி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆணாக இருந்தால், அதாவது கணவனாக இருந்தால் மனைவிகிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் என்னன்னா, அனுசரிச்சு போய் பழகிக்கங்க. ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு அன்போடு இருக்க பழகிக்கங்க. இல்லைன்னா உறவுகளுக்கு விரிசல் வரும். அதே மாரி 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் வந்துரும். தேவையில்லாத சங்கடங்களும், குழப்பமான சூழ்நிலைகள்லாம் உருவாகிரும். ஒரு சின்ன விஷயத்த சாரின்னு கேட்டு முடிக்கிறத நீங்க பெரிய ஈகோ பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல சண்டை ஆயிரும். அது கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து வரைக்கும் போயிரும். ஆனா கவனமாக இருங்க. குடும்பஸ்தானத்தில கேது இருக்கனால, உங்கள புரிஞ்சுக்காம குடும்பத்தில பேசுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில அமைதியா போய்க்கங்க. ஒரு 3 மாச காலகட்டம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சரியில்லாத அமைப்பா இருக்கு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ, அதனால குடும்ப ஸ்தானத்துல வந்து
கேது இருக்கனால அந்த காலகட்டங்கள்ல மட்டும் கவனமாக இருங்க. 7 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு திருமணம் மாறி அதாவது உங்களுக்கு குருபலம் இருக்கான்னா, குருபலம் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வையும் இருக்கு. 7 கூடையவர் குடும்ப ஸ்தானத்துல தான் இருக்காரு. களத்திர ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானத்துல தான் இருக்காரு. அப்போ திருமண பிராப்தம் இருக்கான்னா, இந்த வருடம் திருமண பிராப்தம் இருக்கு. நீங்க வந்து திடீர்னு உங்களுக்கு மேரேஜ் ஆகும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு அலையன்ஸ பார்ப்பீங்க. டக்குன்னு அது ஃபிக்ஸ் ஆயி டக்குன்னு மேரேஜ் ஆயிரும். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இந்த வருடம் இருக்கனால, க ரொம்ப வருஷமா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, இந்த வருஷம் போய் எடுங்க. அது டக்குன்னு உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்த குடுத்துரும். குலதெய்வ வழிபாடுகள பண்ணுங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். நீங்க வந்து பாசிட்டிவா வந்து ப ரீச் ஆகுறீங்களோ, நெகட்டிவா ரீச் ஆகுறீங்களோ தெரியாது. ஆனா ரீச் ஆவீங்க. அஷ்டமத்துல இருக்கனால மேக்ஸிமம் நெகட்டிவா ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்? பாசிட்டிவோ, நெகட்டிவோ எல்லாத்தையும் ஒரே மாரி ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நெறைய காசு பணத்த சம்பாரிச்சிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் பண்றக்கூடியது, மியூசிக் ஃபீல்டு, ஆக்டிங் ஃபீல்டு எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இந்த வருடம் நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியதும், ஒரு ஃப்ரேம உங்களுக்குன்னு உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர்ங்க. அரசாங்கத்துல அதாவது உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் இருந்தாலும், பணம் பல வகைகள்ல இருந்து வரும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வரும். அ ஒர்க் பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கோ, அதே அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு. லஞ்ச லாவணிங்கள்ல ஈடுபடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஈடுபடும்போது பார்த்து பண்ணுங்க. அஷ்டமத்துல ராகு வரும்போது நெறைய காசு, பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்கங்கள், ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த டெண்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா, அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலயும் சிக்க மாட்டீங்க. அ 2ஆம் இடத்துல கேது வருது. 2ஆம் இடத்துல கேது வரும்போது, பொதுவா பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரகசியமா இருக்குன்னா, அந்த ரகசியத்த காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வார்த்தைகள விட்டு அதனால வந்து நீங்க ஃபோன்ல பேசலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க பேசிட்டு இருப்பீங்க. இன்னொரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க பேசிட்டு இருப்பீங்க. ஆனா, அவங்க உங்களோட ஃபோன ரெக்கார்ட் பண்ணலாம். அது வெளில வரலாம். அதனால உங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் இருக்கனால, பொதுவா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள வெளில சொல்லாதீங்க. எவிடன்ஸ கிரியேட் பண்ணி உங்களுக்கு அகைன்ஸ்டா அத யூஸ் பண்ணுவாங்க. அதனால கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதல் ரீதியா நெறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால மன உளைச்சல்கள் ஏற்படும். அஷ்டமத்துல ராகு இருக்கனால, ராகு திசை நடக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ராகு திசை, குரு திசை 2 பேர் எந்த திசை நடந்தாலும் சரிங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு அஷ்டமத்திலயும், கெ குரு வந்து அஷ்டம ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல வழிபாடுகள பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரம்மதேவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில வேற லெவல்ல கொண்டு போய் விடும். நல்ல வந்து ஒரு வெற்றி பாதை, அதே மாரி அடுத்தடுத்து வளர்ச்சிக்கெல்லாம் இந்த வழிபாடுகள் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. மெடிடேஷன் நெறையா பண்ணுங்க. மன உளைச்சல்கள் இவ்ளோ நாளா இருந்த மன உளைச்சல்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல சனி கர்மஸ்தானமா இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒரு பதவி உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு வாரியமாவது உங்களுக்கு கிடைக்கும். கட்சி சப்போர்ட் கிடைக்கும். பொதுவாவே மிதுன ராசியில இருக்கவங்கலாம் ஈஸியா பேசுவீங்க. மக்கள் கிட்ட ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ்லியா பழகுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் இருக்கும். ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த விஷயம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நெறைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க என்னென்ன விஷயம்லாம் நெனச்சீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்கும். எதிர்பார்ப்ப எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களோட விஷயங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்க. தலைமை இடத்துக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள சொல்லி புரிய வைங்க. உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இந்த வருடம் உறுதியாக உண்டு. பொதுவாவே மிதுன ராசிக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்குது. நல்ல காசு பணம் வருமானம்ங்கிறது இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு தான் குரு வராரு. அது போக தொழிலையும் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். பொதுவாவே ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கனால, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து உங்களுக்கு பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வராது. அஷ்டமத்து சனி விலகிருச்சு. பரிபூரணமா
சனியுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு, கேது பிரச்சனைகள் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய ஜென்ம ராசியில கேதுவும் இருக்கு. அதே நேரத்துல குருவும் இருக்காரு. பொதுவா இந்த ராகு, கேதுக்கள்னால பிரச்சனைகள் இருந்தாலும், குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே கடக ராசிக்கு நல்ல நன்மைகளா தான் இருக்குது. எத நெனச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளா வந்து கஷ்டங்கள அனுபவிச்சுட்டீங்க. அதனால இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். நல்ல காசு, பணம், நல்ல வருமானம், பலவிதமான சகல விதமான சௌபாக்கியங்கள் இது எல்லாமே இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்ட ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. தெய்வ கடாட்சம் அமைப்பு இருக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கா அப்டின்னா, கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதிபதியா இருக்காரு. செவ்வாய் வந்து சனி கூட வருட ஆரம்பத்துல சேர்ந்திருப்பாரு. ஆனா 45 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றாரு. அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. 10ஆம் இடத்துக்கு சனியுடைய தாக்கங்கள் இல்ல. ராகு, கேதுவுடைய தாக்கங்கள் இல்ல. அதனாலயே நல்லா வந்து டெவலப் பண்ண முடியும். தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பலவிதமான ஐஸ்வர்ய பிராப்தங்களே கொண்டு வந்து குடுத்துரும் உங்களுக்கு. காசு, பணம், வருமானம் வரதுல தடை இருக்கு அப்டின்னா, 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆனா, குரு உங்களுக்கு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே மாறிரும். எப்படி மாறும் அப்டின்னா, இவ்ளோ நாளா நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. குடுத்த பணம்லாம் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும்ல. அது எல்லாம் வருமானங்கள் வர ஆரம்பிச்சுரும். அதனால தொழில நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் நல்லபடியா ரன் பண்ண முடியும். தொழில்ல இருந்து நிரந்தரமான வருமானங்கள் உறுதியாக இருக்கு. நல்ல லாபங்கள சந்திக்க முடியும். உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி. சனி வந்து 9ஆம் இடத்துலருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். காசு பணம் வரும். நீங்க நெனச்ச விஷயங்கள், ஆசை, அபிலாசைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இந்த வருடம் வந்து அனுபவிக்க போறீங்க. பொதுவாவே நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்டின்னா, கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனோ, அல்லது பகவதி அம்மனோ வழிபாடு பண்ணாலே போதுமானது. அல்லது சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார வழிபாடு பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் உங்க திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். என்னால ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன். அதனால கோவிலுக்கு போக முடியாதுன்னா பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சந்திரன் ஒரு வளர்பிறை சந்திரன வழிபாடு பண்ணுங்க. இந்த கடக ராசிக்கு நிலாவ பார்த்து வழிபாடு பண்ணாலே பலவிதமான அற்புதங்கள் உங்களுக்கு குடுத்துரும். அதனால கவலைப்பட வேண்டாம். குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஜூன் மாசம் வராரு. அது இல்லாம அதிசாரத்துல 2ஆம் இடத்துக்கு வேற போறாரு. எப்போன்னா அக்டோபருக்கு மேல போறாரு. அப்போ காசு பணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இவ்ளோ நாளா வந்து டைட் பொசிஷன்ல இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து என்னன்னா, காசு பணம் நெறைய ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். அப்ப பிசினஸ நல்ல குரோத் பண்ணிக்கலாம். அதுல நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், லாபங்கள கட்டாயம் ஈட்டிறலாம். உங்களுக்கு 4 குடைவரும், 11 குடைவரும் சுக்கிரனா இருக்கனால, அவர் மாதம் மாதம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். முக்கியமா பிசினஸ் குடுத்து ஒரு பக்கம் பணம் லாக் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த லாக் ஆன பணம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த வருடம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா, உங்களுக்கு 6க்குடையவர் குரு. அவரு உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாகறதுனால, உத்தியோகத்துல உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாரி தான். நல்ல அமைப்புகள். பல வருடங்கள் கழித்து உங்களுடைய ராசியில இதுக்கு முன்னாடி 12 வருஷம் ஆயிருக்கும். அதான் பல வருடங்கள் சொல்றேன். பல வருடங்கள் கழித்து இந்த வருடம் உங்க ராசியில குரு உச்சமாகுறாரு. அப்போ 6 குடையவர், 9 குடையவர். 6ஆம் அதிபதிங்கிறது என்ன? நல்ல காசு பணம் வர்றது. அதே மாரி உத்தியோகம் இது எல்லாமே 6ஆம் இடம்ங்கிறது வெற்றியும் கூட. அதனால இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களும் குடுக்கணும்ல. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய ராசியில குரு வந்து உச்சமாகும்போது, இவ்ளோ நாளா என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பிரதிபலனா நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெறைய நன்மைகள் தான் நடக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல இது சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறது. உத்தியோகத்திலேருந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு புரமோஷன் ஆயி டெவலப் ஆயி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு.
பொதுவாவே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. படிப்புல மிகப்பெரிய லெவல்ல நீங்க வந்துருவீங்க. படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போறது, உயர்கல்வி நல்ல இடத்துல வந்து பிளேஸ் ஆகுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு உச்சமாகுறது வந்து சகல விதமான தோஷங்களையும் என்ன செய்வாரு? சரி பண்ணி குடுப்பாரு உங்களுக்கு. பொதுவா குரு வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள செய்யக்கூடிய காலகட்டங்கள். இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும், கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில இருக்காரு. இந்த கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல மனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கங்க. சந்திரன், கேது சேரக்கூடிய விஷயம் பெரிய லெவல்ல நல்லது கிடையாது. இந்த ராகு, கேது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கேது வந்து மன சிக்கல்கள் அல்லது டிப்ரஷன்ஸு இந்த மாரி விஷயங்கள குடுக்கும். நம்ம திடீர்னு சந்தோஷமா இருப்போம். திடீர்னு மூட் அப்செட் ஆவும். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள கிரியேட் பண்ணி குடுக்கும். இனம் புரியா கவலைகள், மனப்பதட்டங்கள ஏற்படுத்தி குடுக்கும். நன்மை மட்டுமே நான் சொல்லக்கூடாது. ராகு, கேதுக்கள்னால தீமைகள் தான் உண்டாகும். நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் மேல கேது வரும்போது தாயாருக்கு கண்டம், மாமியாருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி சந்திரன் வந்து மனச குறிக்கும். அதனால மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இனம் புரிய கவலை, டிப்ரஷன்ஸ் இதெல்லாம் வராம தவிர்க்கணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பல அற்புதமான பலன்கள உங்களுக்கு கொண்டு வந்துரும். ஸோ எல்லா விஷயங்களும் இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனியில வந்து நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதிலேயே ஏகப்பட்ட பாடங்கள கத்து வச்சிருப்பீங்க. அது அதனால இப்ப வரக்கூடிய கேது வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஏற்கனவே அடி வாங்குனவங்களுக்கு இப்ப புதுசா அடி வாங்குனா வலிக்குமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் உங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல. ஆனா இந்த கேது வந்து வரும்போது இந்த மாரி விஷயங்கள குடுப்பாரு. அத சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸியா கடந்து போயிற முடியும். அது போக பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன், கேது காம்பினேஷன் அவ்வளோ நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குருநாதர் வழிபாடு, ஒரு தெய்வத்துடைய அனுக்கிரகம் அதே மாரி வந்து, அம் நீங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போறது, புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் குடுப்பாரு. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர்களை ஏற்படுத்திக் குடுப்பாரு. நீங்களுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு நல்ல பேர் தான் இருக்குன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, உங்களுடைய பேர் பிரபலியமாகும். ஒரு பேர், புகழ் அதாவது நன்மதிப்பு அப்படிங்கிறது இந்த சொசைட்டில நீங்க யாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய டைமு. அது கூட பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைச்சிட்டாலே மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிறலாம். அதே மாரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 6 குடைவர் உங்களுடைய ராசியில உச்சமாகிறது வந்து, நீங்க நினைக்கக்கூடிய, விரும்பக்கூடிய அத்தனையுமே நடக்கப்போது. அவரே 9ஆம் அதிபதியா இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, சொத்து சேர்க்கை உண்டு. வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு உச்சமாகறதுனால இன்ன பலன் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 9 கூடியவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால கடன் ரீதியா யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, அவங்க எல்லாமே இந்த வருடத்துல கடன்ல இருந்து ரிலீவ் ஆயிற முடியும். என்னடா இது நமக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே! எப்படி கடன்ல இருந்து ரிலீவ் ஆகும்ன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அதாவது கிரகம் ஒரு விஷயத்த குடுக்கணும்னு நினைச்சுச்சுன்னா, எப்படி வேணா குடுத்துரும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 6 கூடையவரும் 9 கூடையவரா இருக்காது. அதாவது கடன குடுத்தவரே பாக்கியாதிபதியா இருக்கும்போது, உங்களுடைய ராசியில உச்சமாகறனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து விலகிரும். அது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கட்டாயம் அதுக்கு உண்டான தீர்வு நீங்க எப்படி அதுலருந்து வெளில வரணும். சின்ன வழிபாடு அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இத நீங்க செஞ்சாலே போதுமானதுங்க. முக்கியமா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை வெளிவரும்னு சொன்னேன்ல, அதே மாரி ஹெல்த் தேக ஆரோக்கியத்த கவனமா இருக்கணும். குரு வந்து காசு பணத்த குடுப்பாரு. அதே நேரத்துல உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என்ன செய்வாரு? பெருசு பண்ணிருவாரு. அவருடைய வேலை வளர்க்கறது மட்டும் தான். நோய் ஏதாவது சின்னதா இருந்தா பெருசா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தீமையான பலன்கள் என்னவென்றால், ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். குரு உச்சமாகுறாருன்னா, காசு, பணம் வரும். ஆனால், உடல அப்படியே கெடுத்து விட்டுருவாரு. அதனால சாதாரண பிபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட் போற மாரி.
அது மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. முக்கியமா பெண்களா இருந்தா யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் வழிக்கு அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. உங்களுக்கும் சர்ஜரி அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல இருக்கு. அந்த அஷ்டமாதிபதிய குரு உச்சமாயி பார்க்குறாரு. 6 கூடையவரும் அஷ்டமாதிபதியும் தொடர்பு இருக்கும்போது, அறுவை சிகிச்சை இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கூடுதல் கவனம் தேவை. ஒரு சின்ன பிரச்சனைனா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சினாலே போதுமானது. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து இதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு. கோர்ட்டு, கேஸு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க யார் மேல கேஸ் போட்டிருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸு எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. முக்கியமா 5ஆம் இடத்த குரு பார்க்கறதால புத்திர பாக்கியம் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால களத்திர பாக்கியம் இருக்கு. திடீர் திருமணம் அமைப்பு, குரு பலம் பரிபூரணமாக இருக்கனால, திருமண பேச்சுக்கள் ஆனாலே திடீர்னு திருமணம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு. யாரையாவது நீங்க விரும்பியிருக்கீங்க அப்படின்னா, குரு 5ஆம் இடத்த பார்த்து, 7ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த டைம்ல நீங்க சொன்னீங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல சொன்னீங்க அப்டின்னா, முன்னாடி சண்டை போடுவாங்க. கொஞ்சம் சண்டை போட்டுட்டு, ஆனா அத சம்மதிச்சு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட திருமணமா உங்க திருமணம் ஆகும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்குது. காதல் ரீதியா இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதலர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுகிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, நல்ல இணக்கங்கள், அந்யோன்யங்கள், பாசங்கள்லாம் அதிகரிக்கும். பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இடையில பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த கோர்ட் கேஸ் டைவர்ஸ் ஆகுறது, பிரியறது இந்த மாரி வழக்குகள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ஃபேவரா மாறி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3 குடையவரும், 12 குடையவரும் புதனா போறாரு. ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திக்கங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிச்சு முடிச்சோனே நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. குரு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். பொதுவாவே உங்களுடைய ராசியில வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி கேது வந்து பெயர்ச்சியாயி வராருன்னு சொன்னேன்ல. எந்த விஷயத்துக்கு நன்மையோ இல்லையோ, ஆனா குருவும், கேதுவும் சேர்ந்தக்கூடிய அமைப்பு, பிளஸ் சந்திரனும் இருக்கனால, ரொம்ப வருஷமா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை இல்ல அப்டின்னா, கட்டாயம் இந்த வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்டின்னா, இந்த செயற்கை முறை குழந்தைகள் இருக்குன்னு சொல்லிங்களா, ஐவிஎஃப் அதே மாரி டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருடம் உறுதியாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு நேச்சுரல் பேபியாவே கட்டாயம் வந்துரும். ஏன்னா, அந்த மாரி அமைப்பு. ஏன்னா, உங்களுடைய ராசியிலேயே ராசியில குரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது. இந்த குரு, கேதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை முறையில் கருத்தரிப்பு, குழந்தை பேறு அப்படிங்கிற விஷயத்துக்கு 100% சக்சஸ் குடுக்கும். அதுவும் இல்லாம குரு 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் 100% உறுதியாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குங்க. ப்ரமோஷன் கிடைக்கிறது. உங்களுக்கு பேரு வந்து நீங்க ப்ரமோஷன் லிஸ்ட்ல இல்லன்னா கூட, பேனல்ல இல்லன்னா கூட, ஆனா உங்களுடைய இது வந்து டக்குன்னு ப்ரமோஷன் ஆயிரும். அந்த மாரி ஒரு அமைப்பு. உயர் அதிகாரிகளுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் உங்கள பாராட்டுவாங்க. அவங்களுக்கு வாலண்டரியா நீங்க போய் வேலை பார்க்கக்கூடியது. உங்கள புடிச்சு போய் அவங்க வந்து வேலைக்கு கூப்பிடுறது. அதே மாரி பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரிகளுடைய தொடர்புகள் ஏற்படுறது. அது மூலியமா காசு, பணம் சம்பாதிக்கிறது. நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. இந்த சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த வருடத்துல வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துல போய் அமைச்சுக்குவீங்க. ஏன்னா குரு பலம் அந்த அளவுக்கு இருக்கு. கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். ஜென்ம குரு அப்படிங்கிறது டென்ஷன் அந்த மாரி அலைச்சல்கள் குடுத்தாலும், எல்லா விஷயமுமே நீங்க நெனச்ச விஷயங்கள இது பண்ணிக்க முடியும். நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு.
ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆயிரும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்துல நன்மதிப்பு இருக்கும். இவ்வளோ நாளா மன உளைச்சல்கள்லாம் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே மாறி, கணவரோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகளும், சௌபாக்கியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெண்களுக்கு இருக்கு. நல்ல அமைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சாதிக்கிறதுக்கு கூடிய வருடமா தான் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க போதுங்க. நீங்க என்ன ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க. 11 சுக்கிரன் உங்களுடைய ராசியில குருவும், சுக்கிரனும் இணையக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அற்புதம். ஐஸ்வர்ய பிராப்தம், கைமேல பலன் அப்படிங்கிறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாரி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு அப்ப நிறைவேறிருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது வந்து என்னன்னா, உங்களுக்கு குரு, கேது சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு சாதாரண சின்ன ஒரு விஷயத்த வீடியோவா போட்டிருந்தீங்க அப்படின்னா, அப்படியே ட்ரெண்ட் ஆகுறது. ஒரு மியூசிக் ஃபீல்டா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா ஃபீல்டா இருக்கலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. கலைத்துறை அப்படிங்கக்கூடிய இது வந்துட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமு, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, காசு பணம் பார்க்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க இது பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகள காமிக்கிறது, உங்களுடைய புரோகிராம்ஸ பண்றது, உயரிய விருதுகள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நேரங்காலம் சரியில்ல. பொதுவாவே கடகராசி தான் தமிழ்நாட்டை ஆளுமை அதிகமா பண்ணிருக்கு. கடக லக்னத்துல பொறந்தவங்க, கடகராசி கடகத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலேங்க, அவங்க தமிழ்நாட்ட நெறைய பேரு வந்து ஆண்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்திலே ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அந்த அளவுக்கு கடகராசிக்கும், அரசியலுக்கும், தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்போ கடகராசி ஆட்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல அப்டின்னா, சனி 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அஷ்டமத்து சனி தானே முடிஞ்சிருச்சு அப்டின்னு நீங்க நெனைக்காதீங்க. இந்த ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, வனவாசம்னு சொல்லுவாங்க. இந்த ராமர் இருக்கார்ல, ஸ்ரீராமர். ஜென்ம குரு அதாவது அவருடைய ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம், பட்டாபிஷேகத்திலிருந்து என்ன ஆயிருக்குது? என்ன இருக்கு? அவரு வந்து காட்டுக்கு தான் போனாரு. ஜென்ம குரு வனவாசம். ராமன் வனவாசம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாரி கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, என்னைய வந்து கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துனாலும் சரி, நான் உண்மையத்தான் சொல்லுவேன். ஜெயிக்க போறது கிடையாது. கட்டாயம் நீங்க நெனச்சது நிறைவேறாது. நீங்க என்ன நெனச்சாலும் அது நிறைவேறாது. அதுக்கு பரிகாரங்கள பண்ணிக்கங்க. கடக ராசியில இருக்கவங்க கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதே பெரிய விஷயம் தான். எவ்வளோதான் இதா இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் இழுத்து அசிங்கப்படுத்துவாங்க. ஜென்மத்தில குரு மட்டும் கிடையாது, கேதுவும் இருக்கு. பொதுவாவே அரசியல் வாழ்க்கை அப்படின்னா, அந்த ராகு, கேதுக்களுடைய நன்மைகள் உங்களுக்கு வரவே வராது. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய இதுல கேதுவும், கூட குருவும் சேர்ந்திருக்கனால, அரசியலுக்கு இந்த கிரகச் சேர்க்கை நல்ல கிரகச் சேர்க்கை இல்ல. அப்போ சோசியல் மீடியால நீங்க ஒரு இது ட்ரெண்டிங் ஆவீங்க. உங்கள பத்தி கேவலமா பேசுறது, அதே மாரி நீங்க நல்லது செய்யணும்னு நெனச்சா கூட அத அப்படியே அகைன்ஸ்டா எத செஞ்சாலும் சரி, அத அப்படியே வந்து தப்பாவே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஜெயிக்க முடியுமான்னா ஜெயிக்க முடியாது. சரி நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னா போக முடியாது. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பீங்க. இதுக்கு என்னன்னா யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கணும். நீங்க என்ன நெனச்சாலும் அது நடக்காதுங்க. அதனால இந்த காலகட்டத்த ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் நீங்க பெரிய லெவல்ல சிக்காம தப்பிப்பீங்க. அரசியல்வாதிகள் கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். பொதுவாவே கடக ராசிக்கு சாதாரணமா பிசினஸ், இந்த தொழில், உத்தியோகம் இது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. காசு பணம் நல்லா இருக்கு. ஹெல்த்தையும், தேக ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.